Hi, hello people, welcome back to my channel Visualize with Vinny. இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து எப்படி வந்து சைமல்டேனியஸாக எக்ஸாம்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் யூபிஎஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கும் சைமல்டேனியஸாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அதுக்கு என்ன ஃபார்மேட் வந்து நான் ஃபாலோ பண்ணணும், இல்லை அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி வந்து சைமல்டேனியஸாக ரெண்டு எக்ஸாமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, பட் நான் பேசிக் டிப்ஸ் வந்து சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் அந்த எக்ஸாமை சூஸ் பண்ணீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பேக்ரவுண்ட் அப்படின்றதுல வந்து என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டுமே சிவில் சர்வீசஸ் தான். அங்கே வந்து கலெக்டர் கேடர், இங்கே வந்து டெப்யூட்டி கலெக்டர் கேடர். ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் தான் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பட் நீங்கள் சூஸ் பண்ணுற எக்ஸாமினேஷன் ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் 1 ஆஃபீஸர்ஸ் வந்து வராது. அங்கே வந்து மோர் ஆஃப் த கைண்ட் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கிரேடில் வந்து நிறைய சர்வீசஸ் வரும்போது அங்கே மேக்ஸ் வந்து அதிகமாக கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ்லேருந்து மட்டும் குவாலிஃபையிங் பேப்பராக வராது, மெயின் பேப்பரே வந்து அதுவாக வரும்போது இட் டிஃபர்ஸ். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கும் அதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுறதா இருக்கும். இதே சிமிலர் பேக்ரவுண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரெண்டுமே சைமல்டேனியஸாக கொடுக்கலாம், அதிக எஃபர்ட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்காது. இதே ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இருக்க எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின் போது இன்னும் கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் யூ தட் சிமிலர் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் இருக்க எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே யுவர் இன்ட்ரெஸ்ட் மேட்டர்ஸ். செகண்ட் திங் வந்து டைம் கேப். நீங்கள் எப்போதுமே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னொரு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்க டைம் கேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி வருது, ஜூலையில் வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக 1 மந்த் இருக்குது ப்ரிப்பேர் பண்ண. ஸோ 1 மந்த் வந்து சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ண எனக்கு தெரிஞ்சு போதுமானது. பிகாஸ் யூனிட் 8 யூனிட் 9 மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் மேக்ஸில் மட்டும் கொஞ்சம் வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல கேண்டிடேட் ஆஸ்பைரிங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தால் தட் பீரியட் இஸ் சஃபிஷியன்ட். பட் சில எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வரும், அதாவது சைமல்டேனியஸாக. உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சிகரம் ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்து கேட்டிங்க, அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்ச கொஞ்சம் நாள்லேயே வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வரும். பட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி, பிகாஸ் இதுவுமே யூபிஎஸ்சி, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அப்படின்றதுனால ஒரு பெரிய ட்ராபேக் வந்து அதில் வராது. பட் இன்ஸ்டெட் வேறு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து சிடிஎஸ் வந்து இந்த தடவை எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரில, அது வந்து ஏப்ரல் மந்தில் வரும். அது முடிச்சுட்டு மே வரும்போது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து நடுவில் அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் கேப் இருக்குது ஒரு எக்ஸாமுக்கு, அந்த டைம் கேப் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இன்னொரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பக்கத்துலேயோ க்ளோஸாக இருக்கும்போதோ இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அது அடாப்ட் ஆகாத போதோ நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதினாலும் ஃபெயில் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த டைம் கேப் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சது வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிப்பேன். அதுக்கடுத்து தேர்ட் ஒன், புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின் போது நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்னொரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வேகான ஐடியா தான் டிஎன்பிஎஸ்சி பற்றி வந்து இருக்கும். பட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இயர் யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சியும் சேர்ந்து எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரஃபாவது வேகா இந்தந்த மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ உங்களை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்ல மாட்டேன், பட் இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே உடனே அந்த சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி ரஃப் டைமில் வந்து நீங்கள் பண்ணலாம். யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற போகிறீங்க அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் நீங்கள் 6 to 7 months வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு ½ hour 1 hour டெய்லி வந்து பிரேக்காக தான் இருக்க போகுது, ஒரு 2 hours பிரேக்காக தான் இருக்க போகுது. அந்த பிரேக்கில் உங்களோட டைம் எடுத்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் புக்ஸோ சோர்ஸஸோ தேடி அலையிறதுக்கு ஒரு 1.5 weeks வந்து ஸ்பெண்ட் பண்ண வந்து தேவையில்லை. ஆல்ரெடி உங்களுக்கு புக்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டு த லைன் வந்து இருக்கும். இது லாஸ்ட் மினிட்ல வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ஐ எம் டெல்லிங் யூ, பிஃபோர் ஹேண்டே வந்து நீங்கள் இந்த புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக. அடுத்து 4th ஒன் வந்து
இன்னொரு எக்ஸாம் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து கேப்பபிளாக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு ப்ரிப்பரேஷன் கொடுக்க போங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அப்ளை பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னா, யூபிஎஸ்சி ஓகே ஒரு பேட்டர்ன், அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுறீங்க, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, 80 to 85 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இல்லை 100 to 150 வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாட் யூபிஎஸ்சிக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ரேண்டமாக ஈஸியாக தான் இருக்கும், இந்த எக்ஸாமுக்கே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா வேறு எந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஆட்டிடியூட தயவு செய்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தூக்கி தூரமாக வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அப்படி ஒரு ஆட்டிடியூடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவே மாட்டீங்க. டேக் மை வேர்ட், கிளியர் பண்ணவே மாட்டீங்க. பிகாஸ் எவ்ரி எக்ஸாமினேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுமே வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸை தான் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது ப்ரைமர்லி தமிழ்நாடு பேஸ்ட் அப்படின்றதுனால நிறைய தமிழ்நாடு பேஸ்டு திங்ஸ் வந்து கேட்பாங்க. இன்னொன்று யூபிஎஸ்சி இஸ் மோர் அனாலிட்டிக்கல், டிஎன்பிஎஸ்சி வந்து இட் இஸ் மோர் அனாலிட்டிக்கலோ இல்லை லெஸ் அனாலிட்டிக்கலோ நான் சொல்ல மாட்டேன். இப்போ தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அனாலிட்டிக்கல் அப்படின்னு சொல்வேன். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு இல்லைனாலும் ஒரு அளவுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. பட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் திங்ஸ் வந்து இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நீங்கள் வந்து இதில் லேக் ஆகுறீங்களா, இன்னுமே உங்களுக்கு அதிகமாக வந்து ப்ரிப்பரேஷன் வந்து இந்த இடத்துல தேவைப்படுதா, நீங்கள் வந்து எந்த வீக் ஏரியாவில் ஸ்ட்ராங் பண்ணணும், இது எல்லாமே வந்து தெரியும். இது எதுவுமே தெரியாமல் நான் யூபிஎஸ்சி படிச்சிட்டேன், இது வந்து நான் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கினீங்கன்னா இட் வில் டேக் யூ வெரி பேக். பிகாஸ் நிறைய பேர்த்தோட இன்டர்வியூஸுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, நீங்கள் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஐபியாக இருக்கட்டும், இல்லை சிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்குமே சேம் பேட்டர்ன் தான். நீங்கள் யூபிஎஸ்சி வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் படிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக மற்ற எல்லாமே கிளியர் பண்ணுவேன்னு வந்து இல்லவே இல்லை. ஒன்லி திங் இஸ் தட் நீங்கள் யூபிஎஸ்சி படித்ததுனால, மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் படித்ததுனால இந்த ஈஸியான சப்ஜெக்டை ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் திரும்ப வரும்போது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரஃப் ஃப்ரேம் ஒர்க் வந்து போட்டு பார்த்துட்டு அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சமாக ஆல்டர் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து உங்களால் பிக்கப் பண்ணிக்க முடியும். நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணனால அந்த பிக்கப் வச்சு நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கோ எஸ்எஸ்சிக்கோ வாட் எவர் எக்ஸாமினேஷன் யூ ஆர் கிவிங் இன் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 5th திங், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான திங். பட் இதை நான் கடைசியில் சொல்லணும்னு நினச்சேன். யுவர் ப்ரியாரிட்டி மேட்டர்ஸ். எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணால் நீ இன்னொரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு எதுக்குமே அப்ளை பண்ணக்கூடாது, உன்னோட லெவல் கீழேயா அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து மேக் அவுட் பண்ணுவாங்க. பட் டு பி ஆனஸ்ட், நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்குமே இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, யூஆர் ஆஸ்பைரிங் ஃபார் யூபிஎஸ்சி, எதுக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துட்டு எதுக்கு ஸ்மால் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துட்டுன்னு. பட் ஐ டெல் யூ தட் மற்ற எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுத்தரலாம். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பரேஷனில் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னதுன்னா, நீங்கள் வந்து ஒரு 2 years 3 years டவுன் த லேன் யூபிஎஸ்சியோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 0.01% வந்து நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று, இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, லிட்டில் அமௌண்ட் ஆஃப் லக் மேட்டர்ஸ் டூ. அதனால வந்து யூ கேனாட் ஷியோர்லி டெல் தட் இந்த வருஷம் நான் வந்து பயங்கரமாக படிச்சிருக்கேன், கிளியர் பண்ணுவேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு வயசு போக போக கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வரப்போகுது. இன்னொன்று, உங்களோட ஃபெயிலியரோட ஒரு ஃபியர் ஃபேக்டருமே வரதான் போகுது. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன்ஸில் ஒரு 2 to 3 yearsக்கு அப்புறம் புதுசாக பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ் தான் இருக்க போகுது. நீங்கள் ஒர்க் போயிட்டோ இல்லை வேறு ஏதாவது விஷயம் பண்ணிட்டோ நீங்கள் கண்டிப்பாக இது தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இஃப் யூஆர் வெரி வெரி கேப்பபிள், ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கண்டினியூ பண்ணலாம். அப்படி தான் வந்து இருக்குமே தவிர இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் 5 yearsமே வந்து இதில் தான் இருக்கணும் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ டேக். அண்ட் இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் மீட் பண்ண நிறைய மென்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் பேக் அப்புறம் தான் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய பொசிஷன்ஸில் இருக்கவங்கலாம் பார்த்துருக்கேன். அவங்க எல்லோரும் எப்படின்னா அவங்களோட ஃபீல்டை சார்ந்து யூபிஎஸ்சியில் ஃபெயில் ஆனாலும் வேறு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்ன விஷயம், இதை நான் 4 yearsக்கு முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா இப்போ வந்து நான் இன்னுமே ஒரு டாப் ப்ரியாரிட்டியில் வந்து போயிருப்பேன் அப்படின்றது. ஸோ இதில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்றதுக்காக இன்னொன்றில் கூட வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு தேவையான ஃபீல்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதில் கூட எக்ஸெல் பண்ணி போகலாம். இதோட ஸ்கில் செட் எடுத்து அதில் போட்டு
ஸோ நான் என்ன சொல்வேன்னா at the end of the day your priority matters. நீங்கள் யூபிஎஸ்சிக்கு தான் பயங்கர டிவோட்டடாக இருக்கீங்க அப்படின்னா give 75% of your preparation to UPSC and rest 25% to whatever examination you are preparing. அதில் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா 8 மாதம் வந்து நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு படிச்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி வருதுன்னா லாஸ்ட் 2 months டெடிக்கேட்டடாக வந்து அதுக்கு படிங்க. your priority matters as I said. சப்போஸ் நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா அதுவுமே ஒரு பெரிய கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தான். தமிழ்நாடுலேயே ஸ்டேட் கேடரில் என்னோட பீப்புளுக்காக நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக 6 to 7 months வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் வரும்போது 3 to 4 months வந்து யூபிஎஸ்சிக்காக நீங்கள் வந்து டிவோட் பண்ணி வந்து படிக்கலாம். ஸோ அட் லாஸ்ட் வாட் எவர் நீங்கள் எஸ்எஸ்சியாக இருக்கலாம், நீங்கள் போலீஸ் ஆஸ்பயர் பண்ணலாம், எது ஆஸ்பயர் பண்ணாலும் யோர் ப்ரியாரிட்டி மேட்டர்ஸ். அந்த ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எக்ஸாம் செட்டை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு டெல் யூ ஹவு டு சைமல்டேனியஸ்லி ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ். இட் இஸ் அக்கார்டிங் டு யோர் விஷ் தான். இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் ஆச்சு, உங்களுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. ஒன்லி திங் ஐ சே இஸ் செட் யுவர் ப்ரியாரிட்டிஸ், மேக் த டைம் ப்ராப்பராக ரிசோர்ஸஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக ஷிஃப்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாதீங்க. இஃப் ஒன் எக்ஸாமினேஷன் ஃபெயில்ஸ் யூ தட் டசன்ட் டிட்டர்மைன் ஹூ யூ ஆர் அப்படின்றது வந்து திரும்ப இந்த இடத்துல நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் when we know that 1% gets in 99% gets out, அந்த 99% gets out அப்படின்றதுக்காக வந்து it doesn't mean they are not qualified enough. It means that year it didn't work out, இன்னொரு இயர் வந்து ஒர்க் பண்ணலாம், இல்லை இன்னொரு ஃபீல்டில் வந்து you may excel. So choose whatever you are passionate in and keep working on. இந்த வருஷம் எழுதுகிற யூபிஎஸ்சி எழுதுகிற எல்லாத்துக்குமே my very big all the best. And என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட நிறைய பேருக்கு நான் முதல்வன் சீரீஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வன் எக்ஸாம் வரும்போது ஐ மேட் அ பிளேலிஸ்ட், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃப்ரீ கோச்சிங்காக வந்து அந்த பேட்டர்னில் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அதே பேட்டர்னில் தான் இருக்கும். அது யூபிஎஸ்சிக்கு ஒரு 20% கீழே இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் லெவல்ஸ்லாம். ஸோ அதோட ஆன்சர் கீயாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் ஆன் பண்ணிக்கலாம். அதெல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் ஃபார் டுடே and happy Sunday. Meet you all in another video of mine. Until then, it's bye from Vinita.